நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். புரட்டாசி மாத மகர ராசி நேயர்களுக்கும் மகர லக்ன நேயர்களுக்கும் நடக்கக்கூடிய சந்தோஷ விளைவுகளையும் பிரச்சனைகளையும் சொல்ல வந்திருக்கிறேன். லக்னாதிபதி சனி ராசியாதிபதி வக்ரம் பெற்றிருப்பதால மன ரீதியான கிளேச்சங்களும் மனதில் குழப்பங்களையும் மகர ராசி நேயர்களுக்கு தந்தருவார். இருந்தாலும் குரு மிக சாதகமான நிலையிலும் 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் ராகுவும் தைரியஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பது துணிச்சலான முடிவுகளை மகர ராசி நேயர்கள் எடுப்பார்கள். புது வேலை கிடைத்தல், ரொம்ப நாட்கள் குழந்தை செல்வங்கள் இல்லாத மகர ராசி நேயர்களுக்கு இந்த தருணத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு திருமணத்தையும் நடத்தி வைத்து குழந்தை செல்வத்தையும் உற்பத்தி பண்ணி கொடுப்பார். மகர ராசி நேயர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளும் நேரமும் குழந்தை கருத்தரிக்கும் நேரமும் இந்த நேரங்களிலே மகர ராசி நேயர்களுக்கு ஏற்படுகிறது. தனாதிபதி வக்ரமடைதல் நவம்பர் மாதம் வரை பண ரீதியான தொந்தரவை இவர்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். தேவையற்ற பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வார்கள். ஸ்டேஷன், கோர்ட் இந்த மாதிரி பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்வார்கள். இருந்தாலும் இவர்கள் மனதில் நினைப்பதெல்லாம் நடக்கும் நேரமே. ஏனென்றால் குரு மிக பலம் பொருந்தி இருந்து ராசியை பார்வை செய்வது, சுகாதிபதி 6ஆம் வீட்டில் போய்விட்டிருப்பது நிலத்தின் மூலமாக தொந்தரவையும் தாயாரின் உடல்நிலையில் வியாதியையும் ஏற்படுத்தும் நேரம் மகர ராசி நேயர்களுக்கு. பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் குரு லாபத்தை பார்ப்பதால் ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கு யார் மூலமாகவாது ஏதாவது ஒரு உதவி மூலம் ஏற்பட்டு வெளிநாடு செல்வது, பணம் சம்பாதிப்பது, அந்தந்த தேவைகளை அந்தந்த நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வது, மனம் மற்றும் நிம்மதி இல்லாமல் இருக்குமே தவிர அவர்களுடைய வாழ்க்கையின் தரம் சற்றே உயர்ந்தே காணப்படும். நேரு 7 சந்திரன் 3, 6, 11 வீட்டில் இருக்கும் போது திடீரென்று பணத்தை தருவார்கள். அட்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் தந்தை மூலமாக நிலங்களில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். தந்தை நிலத்தில் அவருடைய சகோதரர்கள் தொல்லை செய்வார்கள் மகர ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்கள் தன் தந்தை நிலத்தில் இல்லங்களை சந்திக்கக்கூடிய நேரம் இது. இருந்தாலும் தந்தை ஸ்தானாதிபதி 20ஆம் தேதி ஆட்சி உச்சமடைகிறார். தந்தை மூலமாக நன்மையும் தொழில் ரீதியான மிகப்பெரிய வெற்றியும், புதிய தொழில் தொடங்குவது, புது இடத்தில் வேலைக்கு செல்வது, இதெல்லாம் மகர ராசி நேயர்களுக்கு நடக்கும். புரட்டாசி மாதம் அதிசயம் நிகழும். புரட்டாசி மாதம் பூரா புது வேலை, புது தொழில், புது மனிதர்கள் இவர்கள் மூலமாக நன்மையை அடைய வைப்பார் மகர ராசி நேயர்களுக்கு. இருந்தாலும் மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனியின் கடைசி காலத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதால் அவர்கள் மன ரீதியான தொந்தரவையும் பண ரீதியான தொந்தரவையும் அடைந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களுக்கு ஆறுதல் எல்லாமே அவர்களுடைய நண்பர்களும் தாயாரும் அவருடைய தந்தையும் தான் இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு அதிசயம் என்னவென்றால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அவருக்கு நன்மை செம்பாம்பு பொல்லாதது ஆயினும் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். குலதெய்வ அருளாலும் தெய்வ அருளாலும் அவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். இவர்கள் நிறைய கோயில்களுக்கு இந்த நேரங்களில் செல்வார்கள். புது செல்லாத கோயில்களுக்கெல்லாம் சென்று வரம் வாங்கி வருவார்கள். அதன் மூலமாக தெய்வ அனுகிரகத்தால் மகர ராசி நேயர்கள் துன்பத்திலிருந்து விடுபட்டு நன்மையை அடைவார்கள் இந்த மாதம்.